வெல்கம் டு லைவ் ஆன் ஹெவன். ஆர்கே சுரேஷோட ஸ்டூடியோ 9 நிறுவனம் வெளியிடும் அட்டு படத்தோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் ரத்தன் லிங்கா இயக்கியிருக்காரு. ரிஷி ரித்விக் இந்த படத்தில் அட்டு அப்படிங்கிற கேரக்டர் மூலமாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. அட்டு அப்படிங்கிற ஆதரவற்ற ஒரு சிறுவன் பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னோட 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குப்பமேட்டில் வசித்து வராரு. காசுக்கு ஆசைப்பட்டு சின்ன சின்ன தப்பாக பண்ணிட்டு இருந்தவர் ஒரு கட்டத்தில் நார்த் மெட்ராஸை பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய ரவுடியாக உருவெடுக்கிறாரு. இதுக்கடையில் சுந்தரி அப்படிங்கிற ஒரு பெண் கூட இவருக்கு காதலும் ஏற்படுது. ரவுடியோட வாழ்க்கை அப்படின்னாலே உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இவரோட வாழ்க்கையிலையும் வருது. ஸோ அந்த பிரச்சனைக்கு அப்புறம் இவரோட லைஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். ரிஷி ரித்விக் ஒரு சாயல்ல விக்ரம் பிரபு மாதிரி இருக்காரு. தன்னோட முதல் படத்திலேயே தன்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்காரு. சுந்தரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் வர்ற அர்ச்சனா ரவிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கம்மியான ரோல் தான். யோகி பாபுவோட காமெடி இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். உழுவ அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அட்டுவோட நண்பனாக நடிச்சிருக்கிற பிரபா அப்படிங்கிறவர் ரொம்பவே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அட்டுவுக்கு ஈக்குவலாக இருக்கிற ரவுடியான ஜெயா கேரக்டரில் தீனா அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. அவரும் தன்னோட நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. ராமலிங்கம் தன்னோட சினிமாட்டோகிராஃபி மூலமாக ஒரு ரா ஃபீலை இந்த படத்துக்கு கொடுக்க முயற்சி செஞ்சுருக்காரு. சுரேஷ் கேலரியோட ஆர்ட் டைரக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய நம்பகத்தன்மையை கொடுக்குது. குளிர் 100 படத்துக்கு இசையமைச்ச போபோ சசி தான் இந்த படத்துக்கும் இசையமைப்பாளர். இவரோட இசையில் பாடல்கள் எல்லாம் ஓகே ரகம், பின்னணியில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம். நார்த் மெட்ராஸில் வாழ்ந்த ஒரு உண்மையான ரவுடி பற்றின படம் தான் இது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்காரு டைரக்டர் ரத்தன் லிங்கா. ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு நம்பகத்தன்மையோட கொடுக்க இவர் முயற்சியும் செஞ்சுருக்காரு. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இந்த படத்தில் நம்ம பார்க்காத லொக்கேஷன்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக இந்த படத்தில் ஒரு ராவான ஃபீல் இருக்குது. ரவுடிகளோட உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வேற ஒரு கோணத்தில் இந்த படத்து மூலமாக காமிச்சிருக்காரு டைரக்டர் ரத்தன் லிங்கா. ஆனால் இந்த படத்தில் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா படம் இப்படி தான் நகரும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த நிறைய கேங்ஸ்டர் மூவியோட சாயல்கள் இந்த படத்துலையும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கிளீஷேவான ஃபீல் இந்த படத்துக்கு இருக்க தான் செய்யுது. ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்குமான காதலை இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருந்திருக்கலாம். கிளைமேக்ஸ் கிட்ட ஹீரோயினோட அப்பா எடுக்கிற முடிவு ரொம்பவே நெருடலாக இருக்குது. மொத்தத்தில் வெறும் இதை ரவுடியோட வாழ்க்கை பதிவு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் ஒரு நல்ல சினிமாவை இவங்க கொடுக்க முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அட்டு படத்தை பயங்கரமாக பாராட்டி இருந்திருக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.